திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் சிறப்பு உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 1 முதல் 8 வரை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றைய திட்டம் அல்ல, நேற்றைய சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா? உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் வாழ வைக்கும் முந்தன் மூலம் தினம் தினம் பார்ப்பேனையா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் முந்தன் மூலம் தினம் தினம் பார்ப்பேனையா. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே.
கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கையா? உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கையா? யாரிடத்தில் போவேன் நான் இறைவா? உம்மை அன்றி யாரு உண்டு தேவா? யாரிடத்தில் போவேன் நான் இறைவா? உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கையா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், கிருபையால் நிரப்புவார். இன்று கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனத்தில் இயேசு ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். உங்களில் ஒருவன் யாராவது கோபுரம் கட்ட விரும்பினார், என்ன செய்வான்? அதை உட்கார்ந்து செல்லும் செலவு எவ்வளவு என்று கணித்து அதை தொடங்குவான் அல்லவா? அதை தொடங்கி முடிக்க முடியாமல் போனால், கட்டி முடிக்க முடியாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள் அல்லவா என்று சொல்லி இங்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லுகிறார். ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்களேன், நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போடுவோம். இன்ஜினியர் வந்து ஒன்று சொல்லுவார், கொத்தனார் ஒன்று சொல்லுவார், சொந்தக்காரங்க இப்படி சொல்லுவாங்க. அது வந்து செலவு குறைக்கிறதுக்குல, அது ஒரு முறை தான் கட்டுறோம், அதை நல்லா கட்டுறோம். அப்படியே போட்ட பிளானை விட வரவுக்கு மேலே செலவு அகலக்கால் வச்சு நின்றுவோம். இப்படி பல பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி முடிக்க முடியாத வேலைகள், முடிக்க முடியாத சில பிரச்சனைகள், கடன் வாங்கி 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 ஆடம்பரத்துக்காக வாழ்ந்து இப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கட்டத் தொடங்குனீங்க, அதை முடிக்கணும்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க, அதில் தானே முடிக்கணும். கிறிஸ்துவத்தில் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டு நீங்கள் போய் இச்சையில் முடித்தா, மாம்சத்தில் முடித்தா எப்படி இருக்கும்? இதைத்தான் வேதத்தில் ஆண்டவர் பல இடத்துல சொல்கிறாரு. கலாத்தியர் 3:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் ஆரம்பம்லாம் ரொம்ப அருமை, உன்னை மாதிரி உண்டா, இவர் மாதிரி ஜெபிக்குவாரா, இவர் மாதிரி ஊழியம் பண்ணுவாரா, இவர் மாதிரி பரிசுத்தமாக இருப்பாரா, சொன்னவங்க ஏராளம். அவர் சொல்லுகிறார், ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ மாம்சத்தில் முடிவு பண்ண போகிறீங்க. ரொம்ப பேரை பாருங்களேன், இந்த திருமணம்னு வந்தால் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேட்க மாட்டேன், நான் முடிவு பண்ணுவேன், அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் முடிவை பாருங்களேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம், இந்த தொழில் தான் வேணும், இங்கே ஊழியம் பண்ண மாட்டேன், இப்படி ஜெபம் பண்ண மாட்டேன், இந்நாள் வேண்டாம், நான் வேலை செஞ்சால் வெளிநாட்டுக்கு தான் போவேன், இங்கே நான் இருந்து குடும்பத்தை நடத்த மாட்டேன். இப்படிலாம் நிறையா இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாமல், வேலை செய்ய முடியாமல், கடனுக்கு அடிமையாகி, மற்றவங்களுக்கு பாரமாகி, வாழ்க்கை முழுவதும் சீரழிகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் ஆரம்பித்தது நல்லது தான், அதில் கடைசி வரை நிற்கணும்ல. இன்றைக்கி ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஒன்று சொல்கிறது, அப்புறம் நான் மாறிட்டேன், எனக்கு அதில் ஒத்து வரல, உடன்பாடு இல்லை. நிறைய என்னோட ஊழியத்தை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இது சரியில்லை, இந்த வசனம் சரியில்லை, அந்த வசனம் சரியில்லை. ஊழியம் செய்கிறாங்க,
ஆனால் அது வேற மாதிரி ஊழியங்கள் பண்ணுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும். மத்தேயு 10:22 இயேசு சொன்னார், முடிவு பரியந்த நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்றார். நீங்க பாட்டுக்கு என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன் போதும், இதுதான் கிறிஸ்தவன் இருந்துடாதீங்க. ஒவ்வொரு நாள் அந்த ரட்சிப்பு நிறைவேற அதை முடிக்க பிரயாசப்படணும். பிலிப்பியர் 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கும்போது எல்லாவற்றையும் நமக்காக முடித்தார். எதையும் விட்டு வைக்கல, எதையும் பாதியில் விடலை, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். யோவான் 4:34 சொல்லும்போது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிக்கத்தான் வந்தேன், அதுதான் எனக்கு போஜனம் என்று சொன்னார். உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் நீங்க முடிக்க திராணி இல்லாமல் போராடுவதையும் கஷ்டப்படுவதையும் பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும் முடிப்பதற்கு உங்களுக்கு கிருபை தருவார், ஆசீர்வதிப்பார். அந்த தேவனுக்கு இந்த நாளை அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த நற்கிரியைகளை, எந்தெந்த வேலையை செய்து முடிக்க முடியாமல் பாதியிலே அது நின்று கொண்டிருக்கிறது, தாமதிக்கிறது, மன சோர்வாகிறது என்று தடுமாறுகிறார்களோ எல்லா தடைகளை நீக்கி காரியங்களை கைகூடி வர பண்ணும். பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.